என்னங்க பிடிச்சிருக்கா? சாயங்காலம் பர்மிஷன் கேட்டிருக்கேன். பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, சாப்பிட வெளியில போலாம். வாடா சந்திரா. என்னடா ரொம்ப பிஸியா? காலைல இருந்து ஆளையே பார்க்க முடியலையே. HR சரவண ரூம்ல இருந்த பார்த்தேன். ஏதோ பரபரப்பா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்னடா ஆனுவல் மீட்டிங் பிளானா? இந்த வருஷம் எங்க போறோம்? அதே கொச்சினா? அது இல்லப்பா. வேற என்ன? அது அது வந்து போ சொல்லிட்டாங்கடா. புரியல. என்ன வேலையை விட்டு கிளம்ப சொல்லிட்டாங்கடா. வேலையை விட்டா? ஏய் என்னடா விளையாடுறியா? ஏய் இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்காடா உனக்கு. புதுசா ஹெட் ஆபீஸ்ல ஏதோ ரூல்ஸ் போட்டிருக்காங்களா? அது எப்படா காரணமே இல்லாம ஒருத்தர் அனுப்ப முடியும்? காரணத்துக்காடா பஞ்சம். 3 மாசத்துக்கு முன்னாடி பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு கொடுத்தாங்க. இப்ப திடீர்னு 3 வருஷமா பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறாங்க. என்னடா அநியாயமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு இந்த வயசுல ஒரு வேலை கூட கிடைக்காதுடா. ஏய் டென்ஷன் ஆகாதடா. இந்த வேலையை நம்பி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தேன்டா. பையன் பிசினஸுக்கு இப்பதான்டா கடன் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கும் இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நான் ஹெச்ஆர்ட்ட பேசுறேன்டா. இல்லடா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. டேய் சந்திரா, எனக்கு பயமா இருக்குடா. ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. டேய் இந்தாடா முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. இந்த 3 வருஷ சர்வீஸ்க்குள்ள கடன் அடைச்சிடலாம், பசங்க லைஃபை செட்டில் பண்ணிடலாம்னு நினைச்சேன். அடுத்த மாசமே சம்பளம் இல்லைன்னா நான் எப்படா சமாளிப்பேன்? டேய் முதல்ல இந்த தண்ணியை குடுறா. டேய் சந்திரா, டேய் சந்திரா, என்னடாச்சு? டேய் 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 சந்திரா, டேய் சந்திரா, டேய் சந்திரா, டேய் டேய் அன்பு, சந்திரா மயங்கி கொடுத்துட்டா பாரு. வா சார். சார் சந்திரா, என்ன சார்? சந்திரா, டேய் சார் என்ன சார்? வேற லெவல்ல இருக்குமா இந்த புடவைல? போதும் போதும். பிறந்த நாளை மறந்துட்டு ஐஸ் வைக்கிறியா? 2 நாள் முன்னாடி கூட ஞாபகம் வச்சிருந்தேன். கரெக்டா இன்னைக்கு மறந்துட்டேன். மறந்துட்டல்ல, அவ்வளவுதான். சரிம்மா, என்ன வேணும் உன் பிறந்த நாளைக்கு? எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். ஏதாச்சும் கேளுமா. வேணாம். சீரியஸா சொல்றேம்மா, இத்தனை வருஷத்துல உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு விஷயம் கூட என்னால சொல்ல முடிஞ்சது இல்ல. ஆனாலும் நீ எங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதை கரெக்டா பண்ணிடுற. ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு தான் எங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மா நாங்க ரெடிமா, போலாமா? அப்பாக்கு ஃபோன் பண்ண, அவர் எடுக்கல. வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா. மா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. மா ஏதாச்சும் கொடுங்கம்மா. என்னன்னா உன் பிறந்த நாளைக்கும் அம்மா கால்ல வந்து காசு வாங்குற, அவங்க பிறந்த நாளைக்கும் அவங்க காலையும் வந்து காசு வாங்குற. என்ன ஒன்லி இன்கமிங் தானா, நோ அவுட் கோயிங்கா? அம்மாக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாம்ல. ஏய் பெரியவங்களுக்கு என்னடி வாங்கி கொடுக்கறது? அவங்க பிறந்த நாளைக்கு நாம தான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். டேய் பாட்டிட்ட ஆசீர்வாதம். சரிப்பா. நல்லா இருப்பா. எந்திரி. இந்த 100 ரூபாய். உஷார் நீ. ஏய் சும்மா ரெடி. ரவி என்ன கிளம்பலையா? அண்ணி புடவை கட்டிட்டு இருக்காங்கல்ல, அதான் அண்ணன் பிஸி. ஏய் அவங்க புடவை கட்டுறதுக்கு இவன் ஏன் பிஸி? அவ்வளவுதான். எப்படி பக்காவா இருக்குங்க. திரும்பி வர வரைக்கும் கலையாம அப்படியே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஹெல்ப் மீ. போலாமா?
மா ஹாப்பி பர்த்டேமா. எஸ் ஹாப்பி பர்த்டே அத்தை. தேங்க்ஸ்மா. மா சாரிம்மா, அப்பா ஃபோன் பண்ண உடனே தான் ஞாபகமே வந்துச்சு, மறந்தே போச்சுமா. உங்க பொண்டாட்டி பர்த்டேவை எப்பயாவது மறந்துருக்கீங்களா? ஆ, மறந்தா அண்ணன் உசுரோட இருக்க முடியுமா? அம்மா மறந்தா கொன்னுட மாட்டா. அத்தை, ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ்மா. வாங்க சார். மார்க்கண்டேயன் சார், எப்படி இருக்கார் சார்? பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொன்னார். எதனால திடீர்னு அட்டாக் சார்? என்ன சார், நீங்க பாக்குறத பார்த்தா அவரோட நிலைமைக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், 30 வருஷமா வேலை செஞ்ச ஒருத்தனை திடீர்னு போனா அவன் என்ன சார் செய்வான்? கம்பெனி ஒரு டிசிஷன் எடுக்குது, அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? கம்பெனின்னா யாரு சார்? அதில் வேலை செய்கிறவங்க தானே சார். ப்ராக்டிக்கலாக யோசிங்க சார். கம்பெனி நான் கட்டின பொண்டாட்டியா கடைசி வரைக்கும் கூடவே வர்றதுக்கு? வேலை செஞ்சா சம்பளம் தருவாங்க, வேலை செய்ய முடியலன்னா வீட்டுக்கு கிளம்ப சொல்லுவாங்க, அவ்வளோதானே சார்? கரெக்டு தான் சார். அது சந்திரசேகருக்கு புரியலையே சார், அதுதான் பிரச்சனையே. சார், ஒரு விஷயத்துல உங்க ஃப்ரெண்டு ரொம்ப லக்கி சார். இன்னைக்கு வந்திருந்த ஹார்ட் அட்டாக் நாளைக்கு வந்திருந்தா அவர் தான் மொத்த பில்லையும் கட்டியிருக்கணும். இன்னைக்கு வந்ததால கம்பெனி ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டாங்க சார். 3 லட்ச ரூபாய் லாபம் சார் அவருக்கு. சார், அவசரமா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அவங்க வீட்டில் சொல்லிடுங்க சார். நான் வரேன் சார். அங்கிள், யார் அங்கிள் அவரு? அவர் தான் ஹெச்ஆர். பில் எல்லாத்தையும் கம்பெனி பே பண்ணிருச்சுன்னு சொல்ல சொன்னாரு. அங்கிள், சொல்லு வினோத். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதில்ல? அவர் நார்மலா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதை பத்தி யோசிக்க வேணான்னு சொல்லு, சரியா? சரிங்க அங்கிள். இந்தாங்க. சிரிக்காத. ஏய் காவியா, சிரிக்காத. அம்மா, ஏய் அத குட்ரி. அக்கா அசத்ரியே. என்ன அசத்துனாங்க? பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருந்த ஒரே ஆள் நீ மட்டும்தான். யாருக்கு பிறந்த நாள்? அப்போ நீ அம்மா பிறந்த நாளைக்கு விஷ் பண்ண வரலையா? நாங்க ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்கிறதா இருக்கு, இதுல பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து சொல்றதா குறைச்சலா போச்சா? என்னடி, என்னாச்சு? டப்பாவை நீயே திறந்து பாரு. என்னடி இது, உன் தாலி தானே? ஆமா, தாலிதான். 50வது தடவையா அறுந்து போச்சு. பத்த வச்சுக்கலாம், விடு. நீ சாதாரணமா சொல்லிட்ட, அங்க என்ன போட்டு தாளிக்கிறாங்க. நாலு பவுன்ல தாலி போட்டா இப்படிதான் அறுந்து போகணும் குத்தி குத்தி காட்டி அவர் பேசுறாரு. நீயும் 6-7 பவுன்ல மாத்தி தரேன்னு நான் தாலி கட்டிட்டு போன நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்க. அறுந்து போற ஒவ்வொரு தடவையும் அவர் எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு தெரியுமா? என்னங்க, இந்த தடவை துண்டு பெருசா இருக்கு. சவரம் 38,528 ரூபா. 3 சவரம் 1,15,584 ரூபா. செய்கூலி ஒரு 8,000. வேஸ்டேஜ் 18%, 20,805. மொத்தம் 1,44,389 ரூபா. அப்பா, துண்டு இல்ல, பெட்ஷீட்டே போடுறாளே. உங்க கால்குலேட்டர் ஆஃப் பண்ணுங்க. செயின் அறுந்ததுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? என்ன பட்டுன கை நீட்டி அடிச்சிட்டாருமா.
இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஓலாட்டோ புக் பண்ணுங்க. ரேவதி கண்டிப்பா போகணுமா? ஆமாங்க, நேர்ல போனாதான் காரியம் நடக்கும். தாலி செயின் தானே, 7 பவுனும் 8 பவுனும் நானே உனக்கு வாங்கி தரேனே. அது எங்களுக்கு வாங்க தெரியாதா? எங்க அப்பா பண்ணட்டும் தான் கிளம்பி போறேன். பாவம் அவரு. யாரு? எங்க அப்பாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் வசதியா தான் இருக்காங்க. போன வாரம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்காங்க, தெரியும்ல? செய்யட்டும். யாருக்கு செய்யறாங்க? அவங்க பொண்ணுக்கு தானே செய்யறாங்க. ரேவதி, நீ இப்படி அடிக்கடி போய் காசு கேட்டா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க உங்களை இப்படி நல்லதா நினைச்சு என்ன ஆக போகுது? நல்லா நினைக்கிறது முக்கியமா, 4 பவுன் முக்கியமா? ஒவ்வொருத்த மாமனார் வீட்டுல அடிச்சு புடுங்குறான். நீங்க இப்படி பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே. எங்க அப்பாவை எங்க தட்டினா வேலை நடக்கும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆட்டோவை போடுங்க. செயின் இல்லாம நான் அந்த வீட்டு வாசப்படி இனிமே மிதிக்கவே மாட்டேன். சரி சரி, ஏற்பாடு பண்றேன். முதல்ல நீ பைய உள்ள வச்சிட்டு வா. எங்க? ஏய், இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டே இல்ல, அதான் எல்லாரும் சேர்ந்து டின்னர் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? ஆ, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். தோ 2 மினிட்ஸ் வந்துறேன். வா 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 வா. இப்ப கூட உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா பாருமா அவளுக்கு. பாவம்மா, அவளே பிரச்சனைன்னு வந்திருக்கா. அவளை போய் யாரு? அவளுக்கு பிரச்சனை, நீ இன்னும் அவளை நம்புற. அவ ஓட்டுற விசுவாசம் படத்தை நீ வேணா நம்பு, நான் நம்ப மாட்டேன். போய் மூடுறி. பா சொல்லுங்கப்பா. என்னடா ஃபோன் பண்ணியிருந்த? இல்லப்பா, டின்னர் போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கும். ஓ ஆமால்ல. ஏன்பா, ஏதாச்சும் வேலை இருக்கா? இல்லடா, நீங்க கிளம்பி டீலக்ஸ் ஹோட்டலுக்கு வந்துருங்க. நான் இப்படியே நேரா அங்க வந்துடுறேன். சரிப்பா, ஓகே. என்னடா? அது ஒண்ணும் இல்லம்மா, அப்பா நேரா ஹோட்டலுக்கு வந்துடுறாராம். நம்ம எல்லாரையும் அங்க வர சொல்லிட்டாரு. ஓ, வாங்க போலாம். மூணு மாசத்துக்கு முன்னாடி பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு கொடுத்தாங்க. இப்ப திடீர்னு 3 வருஷமா பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறாங்க. என்னடா அநியாயமா இருக்கு. முப்பது வருஷமா வேலை செஞ்ச ஒருத்தனை திடீர்னு போனா அவன் என்ன சார் செய்வான்? ப்ராக்டிக்கலாக யோசிங்க சார். கம்பெனி நான் கட்டின பொண்டாட்டியா கடைசி வரைக்கும் கூடவே வர்றது. ஏங்க என்ன என்னமோ மாதிரி இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சேச்சே. அப்ப சாப்பிடுங்க. ஆ. என்னென்ன பண்ற? சூப் சூடா இருக்குல்ல, அண்ணி வாய் சுற்ற போகுது. சூப் வச்சு குடுக்கற ஹஸ்பண்ட பாத்திருக்கேன். சூப்பு ஊதி குடுக்கற ஹஸ்பண்ட இப்பதானே பாக்குறேன். ஊதி கொடுக்குற ஹஸ்பண்ட் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊட்டி விடுற ஹஸ்பண்டே பார்க்க போறேன். இந்த ஒரு விஷயத்துல நீ கூச்சமே பாக்குறது இல்லல்ல? ம்ஹும். சூப் குடிக்கிறியா? ஆறிடுச்சு. என்னங்க ஒண்ணு இல்லம்மா. கிண்டல் பண்றாளா உங்க தங்கச்சி? இல்லம்மா, இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு அண்ணி கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றா. ஏய், பிரியாணி எடுத்து சாப்பிடு. இங்கேயே வந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு இதாமா பிடிச்சிருக்கு. இங்க இத்தனை வெரைட்டி இருக்கும்போது சாப்பிடாத. நான் கூட்டிட்டு போகும்போது மட்டும் அது வேணும் இது வேணும்னு இழுத்து விடு. தாத்தா வாங்கி கொடுக்கும்போது இது போதுங்கிறது. ஏய், அவளுக்கு பிடிச்சத சாப்பிட்டோண்டி. ஆ சாப்பிடு. மா கேளுமா. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இதெல்லாம் பார்த்தா எப்படியும் 6000 ரூபாய் பில்லு வரும்னு நினைக்கிறேன். சொன்னண்டி, இன்னும் எல்லாரும் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணாங்கன்னா 7000 ரூபாய் தாண்டிடும். அந்த மெனுக்கடை ஊத்து பார்க்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கணக்கு போடுவீங்கன்னு. 7000 விளையாட்டு நினைச்சியா? 12 மாசம் கேபிள் காசு, 7 மாசம் கேஸ் பில், 6 மாசம் கரண்ட் பில்லு. பேசாம சாப்பிடுங்க. ஓடி. அம்மா, என்னடி? மஷ்ரூம் பிரியாணி எடுத்துக்கோ. இல்ல, நீ சாப்பிடு. உன் ஃபேவரட் அதானே அப்பா ஆர்டர் பண்ணிருக்காரு. அங்க பாரு, அடிச்சு விடுறா.
முடியறதுக்குள்ள நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. அப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு, அத சாப்பிட்டு சந்தோஷப்படுவாரு. ஆமா, ரொம்ப தெரியும் உனக்கு. ஆமாம்மா, அப்பா உனக்கு எப்பவுமே ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டாரு. சீதா மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடுன்னு அவர் சொன்னா அதுக்கு அர்த்தம் ஐ லவ் யூங்கிறது தான். சீதா ஆ? மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடு. என்னம்மா? எடுத்துக்கிறேங்க. ம். சார் பில். இவ்வளோ பெரிய டேபிள் இருக்கு, கரெக்டா நம்ம டேபிள் கொண்டு வந்து வைக்கலாம் பாரு. நம்மள பார்த்தா இழிச்சவை மாதிரி தெரியுது போல இருக்கு. அடேங்கப்பா, 6300 தாண்டிடுச்சா? என்னாச்சுங்க? கரெக்டா சொன்ன பாத்தியா, பில்லு 6000 தாண்டிடுச்சு. சொல்றது இருக்கட்டும், பில்ல கொடுங்க. ஏய், சாப்பிடு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இப்ப பாரு, பில்லு வந்துருச்சு. அண்ணன் இப்ப கரெக்டா கை கழுவி எந்திரிச்சு போகும் பாரு. அப்பா, ஃபேண்டாஸ்டிக் டின்னர்ப்பா. கை கழுவிட்டு வந்துடுறேன். ஏங்க, என்ன பழக்கம் இது? குடும்பமா சாப்பிட வந்திருக்கோம், கரெக்டா பில்லு வரும்போது எந்திரிச்சு வந்தா என்ன நினைப்பாங்க உங்களை பத்தி? அதுக்கு வந்து பில்ல கொடுங்க. நான் சாப்பிட்டது பாதி பிரியாணி. ஒரு பிரியாணி 390 ரூபானா அதுல பாதி 195 ரூபா. சிக்கன் 65 300 ரூபா. அதுல 6 பீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் 50 ரூபானா நான் சாப்பிட்டது 2 பீஸ், அது ஒரு 100 ரூபா. நீ என்ன சாப்பிட்ட? ஒரு பட்டர் நானு கூடவே பன்னீர் பட்டர் மசாலா, அது ஒரு 45, இது ஒரு 120 165 ரூபா. ஜிஎஸ்டி ஒரு 10% வச்சா கூட 46 ரூபா 50 பைசா. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 511 ரூபா 50 பைசா ஆச்சு. இதுக்கு போய் எவனாச்சும் 6000 ரூபாய்க்கு மேல பில்லு தருவானா? என்ன கை கழுவ போனவங்கள இன்னும் காணும்? யாராவது பில் கொடுத்தாதான் அண்ணன் வரும், அது வரைக்கும் வரமாட்டான். மலரு, என்னங்க? டேய் ரவி, பில் எடுத்து கொடு. இருங்கப்பா. டேய் குடுறா, நான் பே பண்றேன். இல்ல, நான் கொடுக்குறேன். அண்ணா, ம்? அண்ணி காடா? சாச்சா, என் கார்டு தான். அதான் ஆட் ஆன் கார்டான்னு கேட்டேன். அப்படின்னா அண்ணன் கார்டு தேக்கலாம், ஆனா பில்லு அன்னைக்கு தானே போகும். எங்க உடம்பு மட்டும் தான் வேற வேற, ஆனா கார்டு ஒண்ணுதான். ஏங்க, ம்? அவ என்ன திமிரா பாக்குறாங்க. நீ அவளை பாக்குற? சாப்பிட்டாச்சுல. ரவி, அப்பா பில்ல கொடுப்பா. அம்மா பிறந்த நாளுக்கு வெளியில போலான்னு நான் தானே சொன்னேன். நான் தானே பே பண்ணோம். இல்லப்பா, பரவாயில்ல, நானே கொடுத்துட்றேன். டேய் இல்ல கொடு, இது என்னோட ட்ரீட்ரா. சரிப்பா, இந்தாங்க. அம்மா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் ராம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ராம். ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தாங்க. என்னங்க? இந்தாங்க. ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. நம்ம சந்திரசேகர் இருக்கான்ல, அவனை திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. யாரு? நம்ம சந்திரசேகர் அண்ணனையா? ம், ஐயோ, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ம். ஏங்க, எதனால திடீர்னு வேலையை விட்டு தூக்குனாங்க? என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ நடந்துச்சா? அதான் சீதா உறுத்திக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை.
இந்த வேலை இருந்ததுனால தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அவங்களே வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து எங்க சம்பளமும் வராது, பென்ஷன் பணமும் வராது. எப்படி சமாளிக்க போறாங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல.